திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இந்த திருப்புகழ் வரிசை பிரகாரம் இன்னைக்கு பாடல் 73 அலங்கார முடிக்கிரண திரு குரங்காடுதுறை தளத்தில் பாடியிருக்காரு. இன்னைக்கு பாடல் ரொம்ப ரொம்ப பெருசு, எழுத்துக்களே ரொம்ப பொடியாக இருக்குது. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம், என்னையும் பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். வந்த வேலை என்னவோ அதை பாருங்கள். திருப்புகழ் கேட்கணும்னா கேளுங்க, பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போங்க. இதுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். கமெண்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும், ஜோதின்றவங்களுக்கும், நாயகி சிவலோக் அவங்களுக்கும், பால வெங்கடேஷ் அவருக்கும், டாக்டர் பெரியசாமி அவர்களுக்கும், நீண்ட நாள் கழித்து என்னுடைய நண்பர் வந்திருக்காங்க. அவங்க தான் எப்பையும் முதல்ல பார்க்குறவங்க. லக்ஷ்மி நரசிம்மன் அவங்களுக்கும், இன்னும் நிறைய பேர் விட்டு போயிருந்தால் பார்க்காதீங்க, பதிவுகள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கமெண்ட் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க. இப்போ இந்த பாடலுக்கான சந்தம் பார்ப்போம். தனந்தான தன தனன தனந்தான தன தனன தனந்தான தன தனன தனதானாம். அலங்கார முடிக்கிரண திரண்டாறு முகத்தழகி அசைந்தாடு குழை கவச திரள் தோளும். அலந்தாம மணி திரளை புரண்டாட நினைத்த கரத்து அணின்விழி வனை கடகச் சுடர்வேலும். சிலம்போடு மணிச்சுருகி சலங்கே ஓசை மிகுத்து அதிர சிவந்தேரி மணத்த மலர் புனை பாதம். திமிந்தோதி திமித்தனந்தான தனத்தனன திமிந்தோதி திமிதி தனந்தான தனத்தனன தினந்தோறும் நடிப்பது புகழ் வேணோ. இலங்கேசர் வனத்துள்வன குரங்கேவி அழற்புகையிட்டு இளந்தாது மலர் திருவை சிறை மீளும். இளங்கால முகில் கடுமை சரங்கோடு கரத்தில் எடுத்து இருங்கான நடக்கும் அவர்க்கு இனியோனே. குளங்கோடு படைத்த சுர பெருஞ்சேனை அழிக்க முனை கொடுந்தாரை வெயிற்கையிலை தொடும் வீரா. கொழுங்காவின் மலர் பொழிலே கரும்பாலை புணர்க்குமிசை குரங்காடு துறை குமர பெருமாளே. இதற்கான சொல் விளக்கத்தையும் பாடலையும் பார்ப்போம். பார்த்தீங்களா, நம்ம
பாட்டை படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்றோம். இதுக்குள்ளே எவ்வளோ ஒரு அழகான விளக்கம் இருக்குது பாருங்கள். அலங்காரமான கிரீடம், ஒளி நிறைந்த 6 திருமுகங்களிலும் அழகுடன் அசைந்தாடும் குண்டலங்கள், அந்த கவசமும் திரண்ட புஜங்களும், அது மீது போதுமானவரை சூடிய பூ மாலைகள், இரத்தின மாலைகள் வரிசையாக புரண்டு ஆடவும், திருக்கரங்களில் அணிந்துள்ள மோதிரங்கள், புனைந்துள்ள வீரக் கடகமும், ஒளி வீசும் வேலும் சிலம்பும், அழகிய வேத ஒளியை செய்யும் சலங்கையும், இவைகள் ஓசை மிகுந்த ஒளி செய்ய செந்நிறமாய் மனம் வீசும் மலர்களை புனைந்துள்ள திருவடிகள். இந்த திருவடியை நாள்தோறும் நீங்கள் நடனம் செய்கிற அழக இவை எல்லாவற்றையும் நன்றாக சொல்லி துதிக்க மாட்டேனோ? இதெல்லாம் நான் வரிசையாக சொல்லி உங்களை பாட மாட்டேனா, தொட மாட்டேனா அப்படின்னுட்டு அருமையாக சொல்கிறாரு. இலங்கைக்கு அரசனான ராவணனின் அசோக வனத்தில் அழகான குரங்காம் அனுமனை அனுப்பி இலங்கையை எரியூட்டி புகையை மூட்டி விட்டவரும், மென்மையான மகரந்தம் செந்தாமரை மீது அமரும் லக்ஷ்மியாம் சீதையை சிறையிலிருந்து மீட்டியவரும், இளமை வாய்ந்தவரும், கருமுகிலை போன்ற நிறம் கொண்டவரும், கொடிய அம்பையும் வளைந்த வில்லையும் கையில் ஏந்தியவரும். பாருங்க, திருமால்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ விளக்கமெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. தந்தை ஆணையால் இருண்ட கானகத்தில் நடந்த வனவாசம் செய்தவருமான ஸ்ரீராமனுக்கு, அதாவது திருமால் இனியவனே, அந்த திருமாலுக்கு இனியவனேன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ அந்த ராமாயணத்தையே சொல்கிறார் பாருங்க. அனுமன் போய் இலங்கையை அழித்தது அந்த எல்லாம் சொல்கிறாரு. சுந்தரகாண்டத்தையும் சொல்லி, ராமர் வனவாசம் போனதையும் சொல்லி, இவ்வளோத்தையும் சொல்கிறாரு இந்த ஒரு பாடலில். போர்க்களத்தில் கொடியதும் கூர்மையானதும் ஒளிமயமானதுமான வேலாயுதத்தை செலுத்திய வீரனே, அந்த போர்க்களத்தில் வேல் அந்த ஒளிமயமாக அப்படியே பளபளன்னு அவர் கையில் இருக்கிறது அப்படி ஜெகஜோதியாக இருக்கமோ இல்லையா, அந்த வேல் அப்படி கூர்மையானதும் கொடியதும் வேலாயுதத்தை செலுத்திய வீரனே, போய் அவங்கள கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி வேலை விட்டார்னா போய் ஒரு சுற்றுத்திக்குன்னு அந்த ரத்த இதுவோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆகாய கங்கையில் குளிச்சுட்டு வருதான் பாருங்க. எவ்வளோ ஒரு புனிதமான வேல் பார்த்தீங்களா? முருகனுடைய கையில் திரும்ப வந்து நிற்குமா. அப்படி ஒரு அருமையான சக்தி வேல், அம்மா கொடுத்த வேல் இல்லையா? செழித்த சோலைகளிலும் மலர் பூங்காக்களிலும் கரும்பு ஆலைகள் இயங்குவதால் ஏற்படும் ஓசை கேட்கும். அந்த குரங்காடுதுறையில் செழித்த சோலைகளும் மலர் பூங்காக்களும் கரும்பு ஆலைகளும் இயங்குவதால் அந்த ஓசையெல்லாம் கேட்குமா. அந்த திருக்குரங்காடுதுறை தலத்தில் வீற்றிருக்கும் குமரப் பெருமாளே. ஒரு ஊரினுடைய அழகையும் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அலங்கார முடிக்கிரண திரண்டாறு முகத்தழகில் அசைந்தாடு குழை கவசத்திரள் தோளும் அலந்தாம மணித்திரளை புரண்டாட நினைத்த கரத்தணிந்த ஆழிவனை கடகச் சுடர்வேலும் சிலம்போடு மணிச்சுருதி சலங்கு ஓசை மிகு ததிர சிவந்தேரி மணத்த மலர்புனை பாதம் திமித்தோதி திமித்திமித்தித் தனந்தான தனத்தனன திமிந்தோதி திமித்திமித்தித் தனந்தான தனத்தனன தினந்தோறும் நடிப்பது புகழ் வேணோ இலங்கேசர் வனத்துள் வனக்குரங்கேவி யழற்புகையிட்டு இளந்தாது மலர் திருவை சிறை மேலும் இளங்கால முகில் கடுமை சரங்கோடு கரத்
கரத்திலெடுத்து இருங்கான நடக்கும் அவர்க்கு இனியோனே. குளங்கோடு படைத்த சுர பெருஞ்சேனை அழிக்க முனை கொடுந்தாரை வெயிற்கையிலை தொடும் வீரா. கொழுங்காவின் மலர்பொழிலில் கரும்பாலை புணர்க்கும் இசை குரங்காடு துறை குமர பெருமாளே. குரங்காடு துறை குமர பெருமாளே. திருச்சிற்றம்பலம். இந்த வரியை சொல்லும்போது எனக்கு ஒரு நம்மளுடைய சிவபெருமானுடைய அருளல் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. செழித்த சோலைகளும் மலர் பூங்காக்களும் கரும்பு ஆலைகள் இயங்குவதால் ஏற்படும் ஓசை கேட்கும். இப்போ நம்ம சின்ன ஒரு வீட்டில் 4 பேர் சேர்ந்து ஒரு ஏசி போட்டால் அதுக்கு ஒரு சத்தம், மிக்சி போட்டால் அதுக்கு ஒரு சத்தம், ஃபேன் போட்டால் அதுக்கு ஒரு சத்தம். இந்த சத்தங்களே நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு மிஷின் ஒன்றா அவ்வளோ கொண்ட சத்தம். நம்ம பேசுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கல. இந்த உலகம்ன்ற அந்த பூமி அச்சுற இதுவே சுத்துதே, எவ்வளோ வேகமாக சுத்துதான். இந்த சத்தம் நம்மளுக்கு கேட்குதா? இந்த சத்தம் நம்மளுக்கு கேட்குதா? இந்த சத்தம் கேட்டால் நாம் இருப்போமா? எவ்வளோ சித்திரவதை அனுபவிப்போம். சின்ன விஷயம், ஆனால் எவ்வளோ பெரிய மார்க்கம் பாருங்க. நம்மளுக்கு பூமி சுத்துதுன்றது நம்மளுக்கு தெரியுதா? இல்லை அந்த சத்தம் தான் நம்மளுக்கு கேட்குதா? இறைவன் எப்படி மறைத்து நம்மளுக்கு அருளி இருக்கார் பார்த்தீங்களா? நம்ம வாழறதுக்கான வழியை எப்படி கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா? ஒரு சின்ன விஷயம், நம்ம வீட்டு வேலை செய்கிற அந்த சத்தமே நம்மளால் தாங்க முடியலையே. இந்த உலகம், இந்த பூமி உருண்டை சுத்துற வேகமும் அதனுடைய கட்ட கட்ட கடன்னு அந்த சக்கரங்கள் மேல் தட்டுகள் உராயிற சத்தமும் எப்படி ஒரு சத்தம். அந்த சத்தத்தெல்லாம் நம்மளுக்கு மறைச்சி நம்மளுக்கு அழகான பூஞ்சோலைகளையும் அருமையான பூந்தோட்டங்களையும் கண்டு மகிழ மலைச்சாரல்களையும் மரங்களையும் கொடுத்துருக்காரு. நாம் என்ன பண்ணுறோம்? ஈஸியாக போகிறோம், மரத்தெல்லாம் வெட்டி போடுறோம், இயற்கையை பாழ் பண்ணுறோம். இப்படியெல்லாம் பண்ணுறதுனால தான் இயற்கை சீற்றம் ஏற்படுது. இயற்கை சீற்றம் ஏற்படும், அதை நாம் ஒட்டி தான் வாழணுமே கண்டி அழிக்கக்கூடாது. ஆகையினால எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள். இந்த ஒரு இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு விளக்கத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஆகையினால இதெல்லாம் அவருடைய திருவருள். அதுதான் சொல்கிறது, மறைத்து அருளி படைத்து காத்து அழிக்கக்கூடிய இறைவன். அவன் நினச்சா எல்லாமே நடக்கும், எல்லாமே பார்க்கலாம். ஆகையினால அவனை நினைக்கிறது தவிர அவரோட அம்சமான முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம படிக்கலாம். அலங்கார முடிக்கிரண திருக்குரங்காடுதுறை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இதுக்கான சந்தத்தை மறுபடியும் பார்ப்போம். தனந்தான தன தனன தனந்தான தன தனன தனந்தான தன தனன தனதானா. அலங்கார முடிக்கிரண திரண்டாறு முகத்தழகி கசைந்தாடு குழை கவசத்திரடோளும் அலந்தாம மணித்திரளை புரண்டாட நிறைத்தகர தனிந்தாழி வனை கடகச் சுடர்வேலும் சிலம்போடு மணிச்சுருதி சலங்கோசை மிகுத்ததிர சிவந்தேரி மணத்தமல புனைப்பாதம் திமிந்தோதி திமித்திமி தித்தனந்தன தனத்தனன தினந்தோறும் நடிப்பது மற்புகழ் வேணோ. இலங்கேசர் வனத்துள்வன குரங்கேவியழற் புகையிட்டிலந்தாது மலர்த்திருவை சிறை மேலும் இளங்கால முகிற்கடுமை சரங்கோடு கரத்திலெடு திருங்கான நடக்கும் அவர் திணியோனே.
குளங்கோடு படைத்த சுர பெருஞ்சேனை அழிக்க முனை கொடுந்தாரை வெயிற்கையிலை தொடும் வீரா கொழுங்காவின் மலர் பொழிலில் கரும்பாலை புனர்க்குமிசை குரங்காடு துறை குமர பெருமாளே குரங்காடு துறை குமர பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பாடலில் சுந்தரகாண்டம் இதெல்லாம் வர்றதால இந்த பாடலை பாடினீங்கன்னா நல்ல குடும்ப சூழல், கணவன் மனைவி ஒற்றுமை, இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும். யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல கல்வி செல்வம் பெருகும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். மகாலட்சுமி சொல்கிறாரு, லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். இப்படியெல்லாம் இந்த பாடலில் கொடுத்துருக்காரு. முருகப்பெருமானை வர்ணித்து அவருடைய அணிகலனை எல்லாம் சொல்லும்போது, அவருடைய சலங்க சத்தத்தை எல்லாம் சொல்லும்போது குழந்தை பாக்கியம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அருள் இதில் இருக்குது. இதையெல்லாம் கேட்டு இன்புறுங்க. ஓம் நமச்சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.